குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக். நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே வந்து ஒரு பெய்ட் ட்ரிப் ஆர் ஃப்ரீ டிப் எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அது மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. உங்கள் கேபிட்டலை வைப் அவுட் பண்ண fraction of second போதும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் பி சேஃப், ஹாவ் அ ஹாப்பி ட்ரேடிங். ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு உண்டான நம்ம அனாலிசிஸில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், டேட்டும் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன டேட் சொல்லியிருந்தேன்? 8லேருந்து 28. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேட்டை. ஒரு வாரத்துலேருந்தே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மார்க்கெட் இந்த பீரியட்ல பிக் பிளேயர்ஸ் இதை இந்த மந்த் உங்களுக்கு வந்து டவுன் சைடில் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எத்தனை பேர் இதை பிலீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நேற்று என்னதான் பாருங்க கேப் அப் எடுத்தது, மார்க்கெட் அப்படியே நின்று அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. நார்மலாகவே 8 to 28 நம்ம சொல்லும் போது என்னன்னா +or-1 இப்படி வைப்போம். +1 or -1. ஓகே, ஸோ எக்ஸாக்டா 8ன்னும் போது 9த்தும் ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை 7த்தும் ஆக்டிவேட் பண்ணலாம், +or-1. அதே மாதிரி 28ன்னு சொல்லும் போது 27ம் இருக்கலாம், 29 இருக்கலாம். ஓகே, ஸோ டேக் தீஸ் 3 days +or-1 டே அப்படி இப்படி ஆக செய்யும். அது பிரச்சனை இல்லை. இப்படி அப்படி ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஓவரால் மந்த்லி ட்ரெண்ட் வந்து மந்த்ல இருக்க ட்ரெண்ட் டவுன். கிளியர் கட்டா சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல எத்தனை பேர் சார் பிரேக் அவுட்ல நிக்குது, சார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் சூப்பரா போகுது, அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது நீங்க எப்படி நெகட்டிவ் சொல்றீங்க? அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர் அது என்ன சொல்றது, ஸ்டாக்ஸ் வந்து செம புல்லிஷா இருக்கு, நிஃப்டில ரிலையன்ஸ் புல்லிஷா இருக்கு, அது இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, என்ன வேணா நீங்க சொல்லுங்க. ஐ எம் ஸ்ட்ரிக்ட் வித் மை இன்ஸ்டிடியூஷன் பிளே. ஓகே, ஏன் ஆகுது எதுக்கு ஆகுது அப்படிலாம் கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்தா பாசிட்டிவா போகணும்னு அர்த்தம் இல்லை, பிரேக் டவுன் கொடுத்தா நெகட்டிவா போகணும்னு அர்த்தம் இல்லை. அங்கதான் நீங்க கேமை புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு என்ன காட்டுறாங்களோ அது மார்க்கெட்ல நடக்காது. எது காட்டலையோ அதுதான் நடக்கும். எல்லாருக்கும் தெரியுது இது பிரேக் அவுட் ஆயிருக்குது, எல்லாரும் இனிமே பையிங் போவாங்கன்ட்டு. உங்களுக்கு ஹையர் பிரைஸ்ல அந்த ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹையர் பிரைஸ்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட அப்படியே உங்க தலையில கட்டிட்டு செல்லிங் வந்துருவாங்க. யூ வில் பி இன் லாஸ். ஓகே, டன். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியலையா, நோ ப்ராப்ளம். நம்மளோட ஸ்டாக் கிளாஸ் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இன்னைக்கு தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகே, டுடே இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே. இன்னிலிருந்து உங்களுக்கு எவ்ரி நைட் 8 PM to 10 PM நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். ஓகே, நிறைய விஷயம், நிறைய சீக்ரெட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். பேசிக்ஸ். நோ ட்ரெண்ட் லைன், நத்திங். எதுவுமே இங்கே ட்ரெண்ட் லைன் கிட்லைன் பற்றி நான் பேசவே வரப்போகிறது இல்லை. அதெல்லாம் புக்கில் படித்தாலும் கிடைக்கும், யூடியூப்லையும் கிடைக்கும். எது உங்களுக்கு இது வரைக்கும் யூடியூப்ல சொல்லாத ஒரு விஷயமா இருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம், தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெரி வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் வே, யார் வேணா கற்றுக்கலாம். லெட் இட் பி எனி ஏஜ். அவ்வளோ அழகா நீங்க கத்துக்கலாம். வெரி ஈஸி ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க இத வாட்ச் பண்ண போறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒன். ஸோ யாரெல்லாம் இன்னமும் இந்த ஸ்டாக் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலையோ, ஓகே, யூ கேன் வெரி வெல் ஜாயின். த ஃபீ இஸ் 6,999. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க ஃபோன்பே, ஜிபே எது வேணா பண்ணலாம். ஸோ நம்பர் இஸ் 7777993257. Clear? And timing
எவ்வளோ நாள் இருக்கும்? சார் நெறைய பேர் நான் வந்து 10த் டூ 12த் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஈவன் இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டூ 10த்ல இருந்து 13த்தும் போகலாம். இல்ல 14த்தும் போகலாம். ஓகே. 10, 11, 12, 13, 14 இந்த 5 டேஸும் போகலாம். 4 டேஸும் போகலாம். பிகாஸ் டாபிக் ஆர் வெரி ஹியூஜ். ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ் ஹியூஜான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காதுன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஐ ஹோப் என் கூட நீங்க ஜாயின் பண்ணி இந்த 5 நாள் 5 டேஸ் யூ ஆர் ஜஸ்ட் பேயிங் 6,999 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. தென் ரெஸ்ட் இஸ் அப் டூ யூ. ஓகே. நோ ஃபோர்ஸ், நோ சாய்ஸ். கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா கத்துக்கோங்க. ஓகே. இல்ல நான் இன்னமும் கால்ஸ பிலீவ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்க போறேன். நான் எதுக்கு கத்துக்கிட்டு பிரீமியம் சேனல்ல பணத்த குடுத்தா அவங்க ட்ரேட் குடுக்க போறாங்க. அத நான் ட்ரேட் பண்ண போறேன்னு அந்த மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா, நோ இஷ்யூஸ். நீங்க லாஸ்ட் வரைக்கும் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருங்க. ஓகே. நானும் ஸ்லோலி இந்த வீடியோ போடுறத நானும் ஸ்டாப் பண்ண போறேன். பிகாஸ் இத போட்டு ஒரு யூஸும் இல்ல. ஐ அம் நாட் கெட்டிங் எனி இன்கம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐ அம் நாட் டூயிங் திஸ் ஃபார் எனி பேசிவ் இன்கம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் யூ ஃப்ரம் த என்ன சொல்றது? அதர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்கள வந்து மார்க்கெட்ல யாரெல்லாம் உங்கள ஏமாத்துறாங்களோ, அதுல நான் உங்கள சேவ் பண்ணிட்டு இருக்கேன். வித் ப்ரொவைடிங் மை லெவல்ஸ். ஓகே. பட் யூ ஸ்டில் வாண்ட் டு டிபெண்டட் இது கடைசி வரைக்கும் நான் டிபெண்டா தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் ட்ரேட் பண்ணணும்னா, நீங்க அத ட்ரேட் பண்ணுங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. பிகாஸ் யுவர் லைஃப், யுவர் ரூல்ஸ். ஓகே. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபாலோ வாட் ஐ நோ. ஓகே. ஐ ஃபாலோ மை இன்ஸ்டிடியூஷன் ஜோன். ஐ ஃபாலோ மை இன்ஸ்டிடியூஷனல் ஃபுட்பிரிண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ, ஐ ஹேவ் மை ஓன் வே, ஓன் ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். ஓகே. நேத்து கிளியர் கட்டா நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்ல அரவுண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்றது உங்களுக்கு, ஒரு 10 மணி 10 மணிக்கு. ஸோ, அந்த கேப்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு மார்க்கெட் மேல போகாது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் லாஸ் குடுங்க. இல்லன்னா, உங்களோட ட்ரேட எக்ஸிட் பண்ணிருங்க. இது மேல போகாதுன்னு நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் 3:30 மணி வரைக்கும் போகல. யோசிச்சு பாருங்க. காலையில உங்களுக்கு நான் உங்களுக்கு 3:30க்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். எப்போ ஐ ஹேவ் ஃபோர்காஸ்டட்ன்னு சொல்லலாம். இல்ல பிரெடிக்ஷன் சொல்லலாம். இல்ல என் அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு தோன்றத நீங்க சொல்லலாம். பட் கிளியர் கட்டா ஒரு விஷயம் சொன்னேன். இன்னைக்கு போகாதுன்னா சைட்வேஸ்ன்னா சைட்வேஸ். ரூ. 35க்கு நீங்க ஸ்டாப் லாஸ் என்ட்ட கேட்கிறீங்க. ரூ. 40க்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் கேட்கிறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் குடுத்து தான் ஆகணும். கோயில் போறீங்க. அந்த கோயில் சாமிய பார்க்கும்போது என்ன பண்றீங்க? போடுறீங்களா? இல்லையா தட்டுல? இல்ல உண்டியல்ல பணம் போடுறீங்களா? அந்த மாரி தான். நீங்க உள்ள வரீங்க. பணத்த பார்க்குறீங்க. கடவுள். ஸோ பணத்த பார்க்குறீங்க. ஓகே. எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னா ஒரு ரூ. 10 போடுங்க. பிரச்சனை இல்ல. ரூ. 30 அந்த மென்டாலிட்டி நம்ம வரணும். பிகாஸ் அப்படி வந்தா தான் நீங்க ஒரு ட்ரேடர். ரூ. 1 கூட நான் குடுக்கவே மாட்டேன். ஆனா எல்லாமே எனக்கு வேணும். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் போனா 1000முமே எனக்கு வேணும்னீங்கன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிளே கிடையாது. இல்லாத ஒரு புது விஷயத்த நீங்க பண்றீங்க. அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மி. இதுவரைக்கும் யாரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அனலிஸ்ட்டா இருக்கட்டும், லெட் இட் பி யூடியூபரா இருக்கட்டும், டெய்லி வந்து இத வாங்குங்க, இத வித்துருங்கன்னு சொல்றவங்க கூட ஸ்டாப் லாஸ் எடுக்குறாங்க. இங்க மைண்ட் கேம் எப்படின்னா, ப்ராஃபிட் எடுக்கிறது கிடையாது. ஸ்டாப் லாஸ் எவ்வளோ குடுக்கறதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளோ கம்மியா குடுக்குறீங்கன்றது தான் கேமே அங்க. நீங்க குடுக்கறத அதிகமா குடுத்துட்டு, எடுக்கிறது கம்மியா எடுத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஒரு சேஞ்சுக்கு இப்படி பண்ணி பாருங்க. குடுக்கறத கம்மியா குடுக்க ஆரம்பிச்சுருங்க. எடுக்கிறத பெருசா எடுக்க ஆரம்பிங்க. டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அண்டர்ஸ்டூட்? ப்ளீஸ். ஸோ யாரெல்லாம் இப்பவும் சொல்றேன். ஸ்டில் யூ ஹேவ் லெஃப்ட் வித் லிட்டில் மோர் டேஸ். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒரு லைவ் செஷனும் இருக்கும். ஓகே.
வித் மணி பேக் கேரண்டியும் குடுக்குறோம். அண்ட் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஆர் கோயிங் டூ பி வித் மீ. நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்லப் போறீங்க. அதுவரைக்கும் நான் உங்கள விடப் போறதில்ல. ஓகே. இத நான் வாங்கணுமா? வாங்கக்கூடாதான்னு உங்களோட பெர்சனல் ஒப்பீனியன் வர்ற வரைக்கும் we'll going to have this a beautiful session for the next 3 days. 3 days நான் பிளான் பண்ணியிருக்கேன். May extend to 4 or 5 days also. Okay. And requested to follow and comment because நான் வீடியோ போட மாட்டேன்னு நான் டைரக்டாவே நான் சொல்றேன். The only reason is there is I'm not getting any comments. I'm getting a very good உங்களுக்கு என்ன சொல்றது? ப்ராஃபிட்டபிள் நான் ட்ரேட் குடுத்துட்டு தான் இருக்கேன். Just watch all my stocks which I have given till now. Okay. It is in consolidation phase or it is in a bullish phase. Okay. ஒண்ணு கன்சாலிடேட் ஆகி உடைஞ்சு புல்லிஷா போகுது. இல்லாட்டி ஆல்ரெடி புல்லிஷா உங்களுக்கு மூவ் குடுத்துருக்கோம். ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் அன் அனாலிசிஸ். ஓகே. ஸோ அதிகமான டைம் எடுக்க விரும்பல. ஸோ வில் கோ வித் த நிஃப்டி சார்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் நம்ம நிஃப்டி என்ன சொல்ல போகிறது இன்னைக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியில் அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. This zone is 25,152 and 25,145. அதே மாதிரி டவுன் சைட் லெவல்ஸ் எழுதிக்கோங்க. which is 25,070 and 25,054. ஸோ இதை நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இதுக்குள்ள போனுச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுக்கவே கூடாது. வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் வர வரைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் அப். நல்லா பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ். ஓகே. கண்டிப்பா உங்கள மார்க்கெட் ட்ராப் பண்ணிட்டு கீழ வர சான்ஸ் இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன். ஃபார் த நெக்ஸ்ட் 2 டேஸ் நெறைய ட்ராப் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும், நாளைக்கும் ட்ராப் நடக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் சொல்றேன். ஏன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நல்லா பாருங்க. எதுக்குன்னா மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் அப். ஸோ இந்த லெவல் முக்கியமான லெவல். ஸோ 25,160க்கு மேல போச்சுன்னா திரும்ப 214 போயிரும். 235 போயிரும். ஓகே. டன். ஒரே விஷயத்துல சொல்லிட்டேன். பட் இதே இடத்துல மார்க்கெட் இது மேல பிரேக் பண்ணாம மார்க்கெட் இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. 25,142 கீழ சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,103 ஒரு புல் பேக் 103 உடைச்சதுன்னா அகைன் இட் வில் கம் டு 25,076. ஓகே. ஸோ அப்சைடோட மூவ் நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். கேப் அப் எடுத்தா இது நடக்கும். சப்போஸ் கேப் அப் எடுத்த உடனே கேட்பீங்க சார் இங்க எடுத்தா என்ன பண்ணும்? இங்க எடுத்தா பண்ணும். சிம்பிள் லாஜிக். என்னோட ஃபோக்கஸ் ஏரியா இதுதான். ஸோ இங்க வந்தா தான் எதா இருந்தாலும் நான் இனிஷியேட் பண்ணுவேன். அதுவரைக்கும் நான் இனிஷியேட் பண்ண மாட்டேன். கிளியர்? சப்போஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் எடுத்துச்சுன்றம்போது நான் இந்த லெவல தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என் ஃபோக்கஸ் இஸ் தேர். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஐ எக்ஸ்பெக்ட் த பெர்ஃபெக்ஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதுன்னா, எதுக்கு மேல 25,076 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,103 3 மேல சஸ்டெயின் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மூவ் ஆகும்போது ஐ வில் கோ வித் த 25,142 டார்கெட். ஓகே. ஸோ ட்ராப் எங்க நடக்குன்னு இது மேல போகும். இது மேல போயிட்டு, இதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா மேல போகும். டவுட்டே இல்ல. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஓவரால் சொல்றேன். ஓவரால் ஃப்ரம் 10 டூ இன்னைக்கு என்னது 10 தானே? ஓகே. ஃப்ரம் 10ல இருந்து ஐ அம் டெல்லிங் அபௌட் 28. 10ல இருந்து சொல்லிட்டேன். ஓகே. ஸோ மார்க்கெட் குட் பி இன் நெகட்டிவ் சைட். இன்னைக்கு என்ன இருக்குன்னு எழுதிக்கோங்க. அதே மாரி 28க்கு என்ன இருக்குன்னு எழுதிக்கோங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. டன்? ஓகே. சப்போஸ் சப்போஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் எடுத்தது, இதுக்கு கீழ எடுத்துருச்சு. நல்லா பாருங்க. இங்க தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா
மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,031 ஒரு புல் பேக் 25,031 உடைச்சுனா 25,003 இங்க ஒரு புல் பேக் இதையும் உடைச்சதுன்னா ஸோ 24,962 வரைக்கும் டவுன் சைடுல டார்கெட் கிளியர் ஓகே ஸோ மார்க்கெட்ல பை எனி சான்ஸ் கேப் அப் டைரக்டாவே எடுத்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு பிரேக் அவுட் வெயிட் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் போற மூவ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த 214 அண்ட் 235 வரைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு இதையும் தாண்டி ஏதாவது போச்சுன்னா நான் டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்றேன் ப்ளீஸ் டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நான் ஐ வில் கிவ் யூ தேர் ஓகே ஸோ ஃப்ளாட்டா இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு போயிடாதீங்க மார்க்கெட் எந்த பக்கம் வேணா மூவ் ஆகும் ஸோ அவசரப்படாதீங்க ஓகே ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு இந்த இதுக்குள்ள ஒரு நல்ல மூவ்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு வந்துட்டு ஒரு புல் பேக் போகலாம் ஓகே ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இதே மாதிரி இதுக்கு மேல போனா ஐ கேன் கோ ஃபார் அ கால் சைட் அது வரைக்கும் நான் போக மாட்டேன் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் வித் நிஃப்டி அண்ட் வாட் அபவுட் மை பேங்க் நிஃப்டி எடுங்க ஸோ பேங்க் நிஃப்டியில் உங்க முன்னாடி இருக்கிறது 5 மினிட்ஸ் ஷார்ட் ஸோ ஜோன்ஸ் எழுதிக்கோங்க ஸோ ஜோன் இஸ் 57,000 and 56,976 இது upside and what about the downside zone downside zone is 56,741 and 56,695 இது டவுன் ஸோ இதுக்குள்ள போச்சுன்னா நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட்ல ஒரு கேப் அப் தான் ஸோ மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரணும்னா அட்லீஸ்ட் மேலேயே கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்காக கீழே வரலாம் ஸோ தட்ஸ் மை ஒன்லி திங் ஒன்லி எய்ம் அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா புரிய வைக்கணும் மார்க்கெட்ல நல்லா பார்த்துக்கோங்க கேப் அப் எடுத்துச்சுன்னா இதுக்கு மேல என்ன பொறுத்த வரைக்கும் 0.52க்கு மேல சஸ்டெயின் ஆகும் நல்லா பாருங்க 0.52க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் டார்கெட் 57,155 செகண்ட் டார்கெட் 57,248 முக்கியமான ஜோன் ஸோ 248க்கு மேல தப்பி தவறி மார்க்கெட் போச்சுன்னா த லாஸ்ட் ட்ரேட் டார்கெட் இஸ் 57,452 வரைக்கும் லாஸ்ட் டார்கெட் கிளியர் அண்ட் டன் ஓகே சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்தது இந்த லெவல்ல டான்ஸ் ஆடிட்டு இதுக்கு கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல டவுன் சைடு மூவ் அப் டு உங்களுக்கு 56,835 வரைக்கும் பார்ப்பீங்க ஸோ புல் பேக் 835 உடைச்சுன்னா அடுத்தது 789 ஒரு புல் பேக் இது கூட வந்துடும் சப்போஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் நடந்துருச்சு கேப் டவுன் பார்க்கும்போது இங்க பாருங்க கண்டினியூஸா உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு ஸோ கேப் டவுன் வந்தா சான்சஸ் ஆர் தேர் மார்க்கெட் குட் டேக் எ சப்போர்ட் அண்ட் மூவ் அப் சைட் ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அதே தான் 46,789 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 56,835 ஸோ இது ரெண்டத்தையும் உடைச்சிட்டு மேல சஸ்டெயின் ஆனாதான் மார்க்கெட் அடுத்த டார்கெட் ஆனது நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோனுக்கு நம்ம போயிடும் பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு கேப் டவுன் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா வெல் அண்ட் குட் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 56,579 வந்துடும் ஒரு புல் பேக் 579 பிரேக் ஆச்சுன்னா 56,491 ஓகே ஸோ இது ரெண்டு டார்கெட் நான் உங்களுக்கு டவுன் சைடில் கொடுக்குறேன் கிளியர் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஆல் த பெஸ்ட் டேக் கேர் பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ டக்குன்னு கொடுத்து ஜாயின் பண்ணுங்க ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அண்ட் which gives you a very good return of minimum 10 to 20 minimum 20% per month minimum சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இல்ல நான் இன்னும் ஆப்ஷன்ஸ்ல தான் போவேன்
and I want to trade only with options, that is also your own decision. So பார்த்து பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் தான். I will stop putting my video because no use of putting the video, right? And nobody wants to learn anything. அது ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்கு. யூ ஆர் டோட்டலி டிபெண்டட் அப்பான் சம்திங். என்ன பொறுத்தவரைக்கும் நான் இண்டிபெண்டன்ட்டா உங்கள இருக்க வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் ஸ்டில் யூ பீப்பிள் ஆர் டிபெண்டட். ஓகே. பட் நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். பட் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் புட் எ லிட்டில் பிட் எஃபர்ட் டு லேர்ன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கத்துக்கோங்க. ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் யூ கேன் மேக் எ ப்ராஃபிட். ஸோ உங்கள ரிக்வெஸ்ட் பண்றேன். எங்கேயாவது போங்க, எப்படியாவது கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன்ட் மனி. ஸோ தட்ஸ் ஆல். சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லிட்டேன். ஸோ தேங்க் யூ. பை பாய். And see you tomorrow with a new analysis. Till then, bye from the professor and have a happy trading. Have a good day and have a great day ahead. Thank you.